எதிர்க்கட்சி உறுப்பினர்களின் கடும் அமளியால் முடங்கிய மக்களவை. பிரதமர் மோடி உரையாற்றுவார் என எதிர்பார்த்த நிலையில் ஒத்திவைப்பு. सभा की कार्यवाही 5 बजे तक स्थगित की जा रही है. உண்மையை எதிர்கொள்ள மோடி அஞ்சுவதாக ராகுல் காந்தி விமர்சனம். பெண் எம்பிக்கள் பிரதமரை முற்றுகையிட்டதாக பாஜக குற்றச்சாட்டு. அமெரிக்க ஒப்பந்தத்தால் இந்திய விவசாயிகள், பால் பொருட்கள் துறையினருக்கு பாதிப்பு ஏற்படாது என அமைச்சர் பியூஷ் கோயல் உறுதி. சிறு குறு தொழில்துறையில் புதிய வாய்ப்புகள் உருவாகும் என்றும் பேச்சு. எதிர்க்கட்சி எம்பிக்கள் 8 பேர் இடைநீக்கம் செய்யப்பட்டதற்கு முதல்வர் மு க ஸ்டாலின் கண்டனம். ராகுல் காந்தி எழுப்பிய கேள்விகளுக்கு மத்திய பாஜக அரசு ஏன் அஞ்சுகிறது என்றும் கேள்வி. ஜாகுவார், லேண்ட் ரோவர் கார்களை தமிழ்நாட்டில் தயாரிக்கிறது டாடா நிறுவனம். ராணிப்பேட்டையில் அமைக்கப்பட்டுள்ள புதிய தொழிற்சாலையை 9ஆம் தேதி திறந்து வைக்கிறார் முதல்வர். பட்ஜெட்டில் தமிழகத்தை மத்திய அரசு புறக்கணித்துவிட்டதாக முதல்வர் மு க ஸ்டாலின் மீண்டும் குற்றச்சாட்டு. பாஜக அரசின் தேர்தல் நேர ஸ்டண்ட் கூட தமிழ்நாட்டிற்கு இல்லை என்றும் விமர்சனம். இந்த பட்ஜெட்ல தமிழ்நாட்டில் எதுவும் இல்லை. பேருக்கு கூட தமிழ்நாட்டுக்கு எந்த வளர்ச்சி திட்டமும் இல்லை. தேர்தல் நடக்கிற மாநிலங்களுக்கு அந்த ஆண்டு பட்ஜெட்ல பணம் ஒதுக்குவது பாஜக தந்திரமாக இருக்கும். இப்ப தமிழ்நாட்டுக்கு தேர்தல் வரப்போகுது. பாஜக எல்லா மாநிலங்களையும் வழக்கமா பண்ணக்கூடிய அந்த ஸ்டண்டை கூட தமிழ்நாட்டுக்கு பண்ணல. திண்டிவனத்தில் என் கனவு என் எதிர்காலம் என்ற திட்டத்தின் இணையதளத்தை தொடங்கி வைத்தார் முதல்வர். உங்க கனவு சொல்லுங்க என்ற திட்டத்தின் கீழ் புதிய இணையதளம் உருவாக்கம். என் கனவு என் எதிர்காலம் இணையதளத்தினை தொடங்கி வைத்து சிறப்பிக்குமாறு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் கொள்கின்றோம். அதிமுக கூட்டணிக்குள் தேமுதிகவை கொண்டுவர வேண்டும் என எடப்பாடி கே பழனிசாமியிடம் மாவட்ட செயலர்கள் கோரிக்கை. தேமுதிக கேட்கும் 14 தொகுதிகளை ஒதுக்க முடியாததால் தான் இழுபறி என பழனிசாமி கூறியதாக தகவல். (2026) சட்டமன்ற தேர்தலில் யாருடன் கூட்டணி அமைக்கிறது தேமுதிக? வெகு விரைவில் அறிவிப்பு வெளியாகும் என பிரேமலதா விஜயகாந்த் விளக்கம். உரிய நேரத்தில் உரியபடி நாங்கள் அறிவிப்போம். எங்கள் மாவட்ட கழக செயலாளர்களை ஆல்ரெடி கலந்து ஆலோசிச்சிருக்கோம். அவர்கள் விருப்பம், நிர்வாகிகள், தொண்டர்கள் விருப்பத்தின்படி தேமுதிக இந்த வாட்டி நிச்சயமாக ஒரு மகத்தான கூட்டணியை அமைப்போம் என்பதை மட்டும் இப்போ நான் சொல்ல கடமைப்பட்டேன். அதிமுக ஆட்சிக்கு வந்ததும் முதியோர் உள்ளிட்டோருக்கான சமூக பாதுகாப்பு ஓய்வூதியம் 2000 ரூபாயாக உயர்த்தப்படும் என எடப்பாடி கே பழனிசாமி உறுதி. கல்விக் கடன், கூட்டுறவு வங்கிகளில் வாங்கிய கடன் தள்ளுபடி செய்யப்படும் உட்பட அதிமுகவின் 2ஆம் கட்ட தேர்தல் வாக்குறுதிகள் வெளியீடு. 1. முதியோர் உள்ளிட்டோருக்கான ஓய்வூதியங்கள் 2000 உயர்வு. மாணவர்கள், இளைஞர்கள், பெற்றோர்கள் நலன் காக்கும் பொருட்டு வங்கிகள் பெற்ற கல்விக் கடன் தள்ளுபடி செய்யும் வகையில் அத்தொகையை அரசே ஏற்கும். குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள். ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த நிதியுதவி வழங்கப்படும் என்றும் அதிமுக அறிவிப்பு. வாழ்வாதார உதவியாக குடும்ப அட்டைதாரர்களுக்கு ஆண்டுக்கு 3 கேஸ் சிலிண்டர்கள் வழங்கப்படும். தமிழர்கள் வீர விளையாட்டுக்கான ஜல்லிக்கட்டில் வீரர்கள் காளையை பிடிக்கும் போது அசம்பாவிதம் ஏற்பட்டு உயிரிழக்க நேரிட்டால் அவரது குடும்பத்தாருக்கு
ரூ. 10 லட்சம் ரூபாய் வழங்கப்படும். விஜய் மக்களையும் பார்ப்பதில்லை, தொலைக்காட்சியையும் பார்ப்பதில்லை. விஜயை முதலில் செய்தியாளர்களை சந்திக்க சொல்லுங்கள் என எடப்பாடி கே பழனிசாமி பதிலடி. பேசிட்டு இருக்காரு. நாட்டில் நடக்கிற நிலவரம் என்னன்னே தெரியல. இப்படி ஒரு தடவையாவது பிரஸ் மீட் காட்ட சொல்லணும், புரிஞ்சுக்கிட்டோம். நாட்டில் உங்களை போல் இருக்கிற நிருபர்கள் கேட்கின்ற கேள்விக்கு பதில் சொன்னா தான் வெளியில என்ன நடக்குன்னு அவர் புரிஞ்சுக்கிட்டோம். தாவைக்க ஒரு அசம்பல் ஆகாத என்ஜின். திமுக அமைப்பு செயலர் RS பாரதி விமர்சனம். இன்ஜின் இன்னும் ஃபார்ம் பண்ணவே இல்லை, அசம்பிளே ஆகலை. அசம்பிள் பண்ணாதானே இன்ஜின். ஒரு இன்ஜினுக்கு பல பாகங்கள் இருக்கு, அதெல்லாம் அசம்பிள் ஆனால் முழு இன்ஜின். ஆக அசம்பிள் ஆகாத இன்ஜினுக்கு எல்லாம் பதில் சொல்ல முடியாது. விஜயை மக்கள் இன்னும் நடிகராகவே பார்க்கிறார்கள். தாவைக்கா கூட்டத்தில் விஜய் நடனமாடியது குறித்த கேள்விக்கு பாஜக மாநில துணைத் தலைவர் குஷ்பு பதில். ஒரு கட்சியோட தலைவருங்கிறது முறையில், பட் அது ப்ராபப்ளி அவருடைய ஸ்டைல் இருக்குது, அது விஜயோட ஸ்டைல் இருக்குது. மக்கள் விஜய் என்னத்தான் ஒரு தலைவர் இருந்தாலும் விஜய் ஒரு நடிகர், ஒரு மிகப்பெரிய டான்சர் அப்படி தான் பார்க்குறாங்க. தமிழகத்தில் 3வது கட்சியாக தாவைக்கா உருவெடுத்துள்ளது. கூட்டணியின்றி தனித்து போட்டியிட்டாலும் விஜய்க்கு 18% வாக்குகள் கிடைக்கும் என பிரவீன் சக்கரவர்த்தி கணிப்பு. தாவேகா ஒரு 3வது அரசியல் சக்தியாக உருவாகி உள்ளது தமிழ்நாட்டில். தனிப்பட்ட முறையில் 17-18% மேலே அவங்களுக்கு தனிப்பட்ட முறையில் இருக்கு. கடந்த 30 ஆண்டுகளாக கூட்டணி அரசியலால் காங்கிரஸ் பலவீனமாகி வருகிறது என பிரவீன் சக்கரவர்த்தி கருத்து. பிரித்து பார்த்தால்தான் காங்கிரசின் உண்மையான மதிப்பு தெரியும் என்றும் புதிய தலைமுறைக்கு பேட்டி. கூட்டணி அரசியல்ல சொந்த கட்சி பலவீனமாக போகுது அப்படின்ற ஒரு சிந்தனை வந்துச்சு காங்கிரஸ்ல. இது தமிழ்நாட்டுன்னு நான் சொல்லலை, காங்கிரஸ் ஓட்டு அங்க அப்படியே கலங்கி இருக்கு எல்லா இடத்துல இருந்தும். அது எப்போ தெரியும்? இப்போ நீங்கள் ஒரு எண்ணெயும் தண்ணியும் கலந்துச்சுன்னா அதை பிரித்து பார்த்தா தானே தெரியும் எது எண்ணெய் எது தண்ணின்னு. திமுகவுடன் இருந்தால்தான் வெற்றி கிடைக்கும் என கூட்டணி கட்சிகளுக்கே தெரியும். பிரவீன் சக்கரவர்த்தியின் கருத்து குறித்த கேள்விக்கு அமைச்சர் ரகுபதி பதில். ஆனால் எங்களுடைய கூட்டணியிலிருந்து நாங்கள் யாரையும் விழுவதாக இல்லை, யாரும் போக மாட்டாங்க. அவங்க எங்களோடு இருந்தால்தான் அவர்களுக்கு வெற்றி என்பது அவர்களுக்கு நன்றாக தெரியும். வேற எங்க போனாலும் யாருக்கும் எந்த சீட்டும் கிடைக்காதுன்னு அவங்களுக்கு தெரியும். கூட்டணி தொடர்பாக காங்கிரசுடன் பேச்சுவார்த்தை நடத்துவதாக திமுக துணை பொதுச் செயலர் கனிமொழி விளக்கம். புதிய கட்சிகள் கூட்டணிக்கு வந்தால் முதல்வர் அறிவிப்பார் என்றும் பதில். பேச்சுவார்த்தைகள் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் இன்னும் குழுவில் இருக்கக்கூடியவர்கள் தான் சீட் அலோகேஷனோ மற்ற விஷயங்களையோ அவர்கள் தான் பேசுவார்கள். இல்ல இது வரைக்கும் எதுவும் பேசப்படவில்லை. அதனால நான் அதை பத்தி கருத்து சொல்ல முடியாது. மேலும் பல கட்சிகள் வரதுக்கு வாய்ப்பு இருக்கா மேடம்? அது முதலமைச்சர் யாராவது புதிதாக வந்தால் நிச்சயமாக உங்களுக்கு அறிவிப்பார்கள். துணைவேந்தர்களை முதல்வரே நியமிக்கும் சட்டத்துக்கு எதிரான உயர்நீதிமன்ற உத்தரவு ரத்து. மீண்டும் முதலிலிருந்து வழக்கை விசாரிக்க உச்சநீதிமன்றம் உத்தரவு. சிவகாசி ரயில் நிலைய பெயர் பலகையில் தமிழை பின்னுக்கு தள்ளி இந்திக்கு முக்கியத்துவம். இந்தி திணிப்பு முயற்சிகளை உடனடியாக கைவிட வேண்டும் என அமைச்சர் தங்கம் தென்னரசு வலியுறுத்தல். ஊத்துக்குடியில் வெற்றி வேலாயுத சுவாமி கோயில் தேரோட்டம் கோலாகலம். தேரில் வெண்ணையை தடவி நேர்த்திக்கடனை நிறைவேற்றிய பக்தர்கள்.
தங்கம் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 5040 ரூபாய் அதிகரிப்பு. சென்னையில் ஆபரண தங்கம் சவரன் 1,19,200 ரூபாய்க்கு விற்பனை. வெள்ளி விலை கிலோவுக்கு 20,000 ரூபாய் உயர்வு. சென்னையில் 1 கிராம் வெள்ளி 320 ரூபாய்க்கு விற்பனை. சிறப்பு வாக்காளர் பட்டியல் விவகாரம் தொடர்பாக தேர்தல் ஆணையத்தை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மம்தா பானர்ஜி ஆவேச வாதம். இந்தியாவில் முதன்முறையாக வழக்கு ஒன்றில் முதலமைச்சரை ஆஜராகி வாதாடிய வினோதம்.